குத்தகைக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவ வந்து குத்தகைக்கு வச்சது பாருங்க. இதெல்லாம் வந்து அவாண்ட வயல்லானா பட்டியாச்சு. இதென்ன நீங்க மாடுகளுக்கு கொண்டே நீ போடுற இந்த புல்ல? வைக்கலும் மாட்டுக்கு தான் கூட்ட போறோம். வைக்கலும் மாட்டுக்கு தான். வைக்கலும் மாட்டுக்கு தான். புல்ல இருக்கிறான் வைக்கல். இந்த புல் எல்லாம் வந்து மாட்டுக்கு தானா? மாடுக்கு தான் கொண்டு போடுறதுக்கு வந்து புல்ல அறுத்து கொண்டு இருக்கிறான். இந்த வேலைலாம் வந்து இப்போ வந்து அரிவெட்ட தொடங்கி இருக்கு பாருங்க. மட்டையில வந்து மூலா வந்து தொடங்கியாச்சு அரிவெட்ட. அங்கால கொட்டை மரத்தடியில வந்து கையால வெட்டினோம். பாத்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன் பாருங்க. அது பெரிய மரம் நிக்குது. அந்த மரத்தடியில இருக்க கோயில் அன்னமாவில், அதுக்கு பக்கத்துல எல்லாரும் வந்து கையால வெட்டிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த புளிய கிடாக்காமன்னு சொல்லி இந்த பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நெல்லெல்லாம் வந்து பின்னுக்கு வெட்டு நடக்குது. அரி வெட்டெல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து நடந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம் மிஞ்சால. அங்கே வந்து கையால் எல்லாம் வந்து நெல் வந்து வெட்டி இருக்கணுமா. இப்போ நாங்கள் வந்து அதுகளையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து கொட்டை மரத்தடியில் வந்து வெட்டி இருக்கணுமா. அதுலேருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராக அந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் எங்கே வந்து நிற்கிறேன் சொன்னால் தோப்பலுங்க வயலுக்கு தான் வந்து நிற்கும். என்னத்துக்காண்டின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அரி வெட்டு வந்து மட்டையில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஏற்கனவே வந்து கையால் வந்து அரி வெட்டிட்டோம். அரி வெட்டி வந்து அவை வந்து சூடு வச்சிருக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து மிஷின் வந்துட்டுது. மிஷின் வந்து இப்போ வந்து சைட்டால் வந்து ஒரு வெட்டி கொண்டு வருது. இது வெட்ட வலிக்கிட்டா வந்து ஒரு பாதை மாதிரி நடுவால் போகும். அவை வந்து வயல்கள் தங்கல் வெட்டைக்கு வந்து ஒரு பாதை மாதிரி போகும். வாங்க இப்போ வந்து அரி வெட்டுறத போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்போ வந்து அரி வெட்டுறது நடக்குது பாருங்க. பின்பலத்தெல்லாம் வந்து வெக்கல் வாடுறது எப்படி வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் மிஷின் வந்து வெட்ட தொடங்கியாச்சு பாருங்க. இது வந்து கிரியன் என்ற வயல்லாம். கிரியன் என்ற வயல்லாம் வந்து இப்போ வந்து அரி வெட்ட தொடங்கி இருக்கு பாருங்க. மட்டையில வந்து மூலா வந்து தொடங்கியாச்சு அரி வெட்ட. அங்கால கொட்டை மரத்தடியில வந்து கையால வெட்டினோம். பாத்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன் பாருங்க. அது பெரிய மரம் நிக்குது. அந்த மரத்தடியில இருக்க கோயில் அன்னமாவில், அதுக்கு பக்கத்துல எல்லாரும் வந்து கையால வெட்டிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த புளிய கிடாக்காமன்னு சொல்லி இந்த மிஷின் கொஞ்சம் இப்போ வந்து சொட்டு பிரச்சனையாக கிடக்காது. வந்து வெளியே கொஞ்சம் டைட் பண்ணணுமா. வந்து டைட் பண்ணோன்னு வந்து வெட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து இப்போ வெட்டி கொண்டு தான் இப்போ நான் வேற கொஞ்சம் பிந்திட்டு. இப்போ வந்து நடு மத்தியானம், அதாவது வந்து சரியாக வந்து 12:05 நேரம் வந்து இந்த மத்தியான டைம் இல்லாமல் வந்து நான் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதால பாருங்க. இது வந்து கிரியன் என்ற வயல்லாம் வந்து இப்போ வெட்டு நடக்குது. ரைட், இப்போ வந்து வெளியிட்டெல்லாம் டைட் பண்ணிட்டோம். வெட்ட போயினோம் பாருங்க. இப்படி வெட்டுறாருன்னு சொல்லி இப்படி வெட்டினா வந்து கரெக்ட் இல்லை. பெருசா வந்து செலவு வந்து குறைவு. இப்போ இது இப்போ நிறைய கையால வெட்டினா வந்து நல்லம், வெக்கல் நல்லம். அதாவது வந்து மாடுகளுக்கு எல்லாம் வந்து வெக்கல் வந்து வைக்கலாம். ஆனா வந்து இப்போ நான் மிஷினால வெட்டினா வந்து வெக்கல் வந்து சிலது அப்படி கையால வெட்டுற மாதிரி வராது வெக்கல். பாருங்க அப்படி கடை பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி இதாண்டி கொண்டு போகுது. வெக்கல் வந்து அப்படி விழுதுன்னு சொல்லி தெரியும். ரெண்டு சைட்டாலையும் விழுது பின்னுக்கு. பின்புறத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு சின்ன துண்டு தான் கிடக்கு. இஞ்சாலையெல்லாம் பாருங்க, இஞ்சாலையெல்லாம் ஃபுல்லா வந்து வட்டியாச்சு. சுத்தி பாருங்க, அப்படியே தெரியும் பாருங்க. அதில் வந்து நெல் வந்து பேக்கு முட்டை சின்ன வெட்டு மிஷின் தானே. அப்போ வந்து பக்கன்னு முட்டிடும். அப்போ அதில் வந்து டக்கு பேக்கை கொடுத்து எடுக்கணும். வங்காளெல்லாம் அடிச்சு வச்சிருக்கணும் பாருங்க. அந்த நெல் மூடையில பார்க்க தெரியும், அதெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். எப்படி திருப்பி வெட்டுப்படுதுண்டு. இது வந்து இப்போது இதுல வந்து கூட வந்து எல்லாருமே வந்து மிஷினால தான் வந்து வெட்டுறது இல்லை. ஏன்னா செலவு வந்து மிஷினு ஆக்களை பிடிச்சி வெட்டுற நேரம் அது வந்து டைம் நீண்டு 4-5 இல்லை. அதை விட இது வந்து மிஷினால பிடிச்சா ஒரே நாள்லயே எத்தனை வேலையும் வெட்டலாம். இப்போ வேலைக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். பாருங்க அப்படி வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. வேகமா வெட்டு நடக்குது. நல்ல அனுபவமா இந்த ஒரு ஆள் தான். நல்ல வேகமா வெட்டு நடக்குது. இப்போ வந்து இது வந்து கிரியனை இந்த வயல்லாம். மட்டையில வந்து கிரியனை என்று கேட்டா தெரியும். அதில் வந்து கடையெல்லாம் வச்சிருக்கிறார். அவற்ற வயல்லாம் அவர் இஞ்சியம் வச்சிருக்கார். வயல் பூனேரியிலேயே இருக்கு வயல் இருக்கு. இப்போ முதல் வந்து மட்டையில தான் வந்து வெட்ட வலிக்கிட்டு இருக்கிறார். ஏன் வந்து இதுல வந்து முதலாக வெட்டினோம்னு சொன்னா, இந்த இது வந்து ஒரு பாதை மாதிரி. இப்ப பின்னிக்கு இருக்கிறார்கள் வந்து மிஷின் வாகனங்கள் கொண்டு போயிடாது. அதாவது வந்து வெட்டி மிஷின்கள் கொண்டு போயிடாது.
அதில் வந்து இப்போ இதில் இருக்கிற ஆக்கள் வந்து வெட்டினா தான் வந்து இந்தியாவில் இருக்க பக்கத்து வயலில் கொண்டுடலாம் என்று சொன்ன அப்புறம் இவன் நெல்லுகள் வந்து உலாக்கு போட்டுரும் வந்து வெட்டா தான் அடுத்த வயல் வந்து வெட்டலாம் இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து வெட்டினா தான் அங்கால் வயலில் வெட்டலாம் இல்லைன்னு சொன்னால் கையால் வெட்டி சூடு வைக்கணும் சூடு வச்ச அப்புறம் தான் அப்புறம் அதுக்கிடையில இவனை முத்திடணும் இல்லைன்னு சொன்னால் சூடு வச்ச இப்போ இந்த பக்கத்துல இருக்க அங்க இடையில நடுவில் இருக்கிற வயல்களுக்கு வந்து கையால தான் வெட்டணும் அதுகள் வந்து வேலைக்கு விளைஞ்சிட்டா கையால தான் வெட்டணும் அதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த மிஷினை தான் வந்து பார்த்து கொண்டிக்கணும் என்னத்துக்காண்டு சொன்னா அங்க பக்கத்து வயல்கள் வெட்டுறதுக்கு இதுல இருக்கிற வயலை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கொக்கு நிக்கிற வயல் அந்த வயல்காரருக்குள்ள நல்லா நெல் விளைஞ்சிட்டு இப்போ அது வெட்டுறதுக்கு வந்து இந்த மிஷினை தான் வந்து பார்த்து கொண்டு இந்த மரத்தடியில நிக்கணும் அந்த மரத்தடியில நிக்கணும் இந்த மிஷினை பார்த்துக்கணும் அந்த மரத்தடியில நிக்கணும் வேறங்க இதெல்லாம் பட்டியாச்சு இப்போ இந்த வயல் கம்ப்ளீட் ஃபுல் வேலையும் முடிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து இப்போ வந்து வெட்டின நெல்லை வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து எடுக்க போயினோம் பாருங்கோ எப்படி எடுக்கணும்னு சொல்லி இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்க மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எடுத்து வைக்கணும் இப்போ நெல்லுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பார்க்க தெரியும் பையலுக்கு நெல்லுகள் எடுத்து நிற்கணும் அப்படி கொட்டுன்னு பாருங்க வர்றான் டிரைவர் என்ன ஆள் சிரித்து கொண்டே இருக்கிறார் எட்டி பார்க்குறாரு இதுக்கு தான் வந்து நெல் கிடாக்குது பாருங்க இந்த பக்கத்துக்காக நெல் கிடாக்கு இதுக்குள்ள வந்து நெல் பாருங்க எப்படி கொட்டு எப்படி நெல் விழுதுன்னு சொல்லி பாருங்க படபடந்து நெல் வந்து தரப்பால விழுது என்ன பை முடிஞ்சபடியா வந்து தரப்பால தான் வந்து விழுது நெல் பாருங்க அப்படி அதுல இடையில ஒரு ஃபேன் மாதிரி ஒன்றுடாங்க தள்ள தான் அது வந்து சுத்தி கொடுக்கத்தான் அந்த பழைய ரவுண்டா கிடக்கு அது சுத்தி கொடுக்கத்தான் அதுக்குள்ள வந்து விழும் பாருங்க இப்போ வந்து அடியில் உள்ளது வந்து வேற அதில் வந்து அந்த அண்ணன் வந்து தள்ளி கொடுக்குற மூடியாச்சு இப்போ பூட்டியாச்சு இப்போ வந்து பக்கத்து வயலுக்கு வந்து வெட்டாயிட்டம் பாருங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே வெட்டியாச்சு வெட்டின வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த வயல் வந்து வெட்ட தொடங்கிட்டான் பாருங்க இது வந்து கிரியன் என்ற வயல் இது வந்து பக்கத்து வயல் வந்து சதீசன் என்ற வயல் அவற்ற வயல்லாம் நம்ம வேறங்கோ வெட்டி கொண்டிக்கிறோம் அதாவது வந்து கிருஷ்ணாசூர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற அவற்ற வயல்லாம் நம்ம வந்து வெட்டுப்படுது பாருங்க கொஞ்சம் வந்து புல்லறுத்து கொண்டு இருக்கிறா என்னத்துக்கு புல் அறக்குறியல் என்னத்துக்கு அறக்குறியல் மாட்டுக்கு ஆட்டுக்கு வந்து மாடாடுல தான் வந்து புல்லறுத்து கொண்டு இருக்கா பாருங்க இதுல வெட்டி முடிய இதுல உங்க வயல ஆகுறாக்கும் எந்த வயலுக்கு எங்கட குத்தே தரையில இது பக்கத்து தர மாட்டியா இந்த தர மூட்டும் அங்கட தரதான் குத்தேக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து குத்தேக்கு வச்சது பாருங்க இதெல்லாம் வந்து அவாண்ட வயல்லானா வெட்டியாச்சு இதெல்லாம் நீங்க மாடுகளுக்கு கொண்டே நீ போடுற இந்த புல்ல மாட்டுக்கு தான் கூட்ட போறோம் வைக்கல மாட்டுக்கு தான் புல்ல இருக்கிறான் வைக்கல் இந்த புல் எல்லாம் வந்து மாட்டுக்கு தானா மாட்டுக்கு தான் கொண்டு போடுறதுக்கு வந்து வந்து புல்லறுத்து கொண்டு இருக்கிறா பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ இந்த எல்லாம் வந்து வெட்டியாச்சு நீ வந்து இதுக்குள்ள வந்து வெறும் பக்கத்துல வந்து அங்கால வந்து கத்தரியல் வச்சிருக்கணும் கத்தரி தோட்டம் இந்த துண்டு தான் இப்ப வந்து வெட்டுப்படுது பாருங்க எப்படி வெட்டுப்படுதுன்னு சொல்லி இதுக்குள்ள வந்து அந்த சைட்டில் நிக்கிற பாருங்க அதுல வந்து ஒன்று ரெண்டு சைட்ல நிக்கிற வந்து வெட்டெல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க பாருங்க வந்து சைட்ல நெல் நிக்கிறது வந்து வெட்டுப்படையில இனித்தாம் வந்து அதுல வந்து பிடிச்சி வெட்டுப்படும் இது வந்து வேற வந்து போன் நம்பர் வந்து 077 33 65 பாருங்க 077 33 65 369 இவற்ற போன் நம்பர் வந்து 077 33 65 369 இவற்ற பேர் வந்து ராஜ்மர் இந்த மிஷினை நீங்க வந்து தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா இவற்ற போன் நம்பர் வந்து 077 33 65 369 இவரை வந்து தொடர்பு நீங்கன்னு சொன்னா தென்மராட்சியில இருக்கிற யாருக்குனாலும் வந்து இவர் வந்து வெட்டு மிஷினை வந்து கொண்டுருவார் கொண்டாந்து உங்களுக்கு வெட்டி தருவார் நீங்க யாராவது வந்து உங்களுக்கு தேவையான ஆக்கள் வந்து வேணும்னு சொன்னா நீங்க வந்து வெட்டலாம் பாருங்க வந்து சைட் இல்லாம கூடிய வெட்டுறா இருந்தாரு சில பேர் இந்த சைட்டில் வெட்டி இல்லாத கையால தான் வெட்டணும்னு சொல்லிடணும் ஆனா அந்த அண்ணன் வந்து ரிஸ்க் எடுத்து சைட் இல்லாம வந்து வெட்டி கொடுக்குறாரு பாருங்க
இதுல நினைக்கிற சைட்டில் நடக்கிற எல்லாம் வந்து வெட்டி கொடுக்குறார். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மட்டையில வந்து நெல் எல்லாம் பட்ட வன்னி சைட்ல வந்து நெல் எல்லாம் வந்து அழிவடைஞ்சிட்டு. ஆனா வந்து தென்மராட்சியில அழிவடைஞ்சது வந்து குறைவு, சரியான குறைவு. இந்த முறை வந்து விளையாத தரையில எல்லாம் விளைஞ்சிருக்காமன்னு சொல்லினோம். புது புது தரவழியே நிறைய இடத்துல வந்து விளைஞ்சிருக்கான்னு சொல்லினோம் எல்லாரும். இப்போ அதில் தான் இப்போ வேற ஒன்று ரெண்டு வந்து இதுல வந்து வெட்டுப்படையில அதுல வந்து அண்ணன் வந்து புடிங்கி கொண்டு போறார். புடிங்கி வந்து அந்த வெட்டாரத்துல போறார். அப்படி வெட்டுப்படைக்கு வந்து நெல் புரிம்பா வைக்கல் புரிம்பா வந்து வருமா பாருங்க. அண்ணன் வந்து எப்படி வைக்கல் வந்து புடிங்கி கொண்டு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தெரியும். படபடன்னு புடுங்குறார். இதுல இது ஃபுல்லா கொண்ட வேலை எத்தனை வேலை இதுல? 2 வேலை. இதுல வந்து வேட்டை வந்து 2 வேலாம். இப்ப இந்த 2 வேலையில இப்போ ஒன்று வந்து வெட்டுப்படுது, ஒன்று வெட்டுப்படுது, மற்ற அடுத்த வெட்டுப்படும் நினைக்கிறேன். பாருங்க எப்படி வேகமா வெட்டு நடக்குன்னு சொல்லி கடை கடண்டு வெட்டுப்படுது. அங்கால எல்லாம் பாருங்க அப்படியே படபடன்னு வெட்டி கொண்டு போறாரு. இப்போ ஒரு வேலை என்ன சொன்னா சைட்ல வெட்டுற வந்து கஷ்டம். சைட்டை வெட்டிட்டோம்னு சொன்னா நடுவில் வந்து வெட்டுறது வந்து சரியான சுகம். இப்போ வந்து சைட்டை தான் வந்து முதல் வெட்டி கொண்டு நிற்கிறார். பாருங்க பருந்து பருந்து வருது, பருந்து எப்படி வட்டம் அடிக்கன்னு சொல்லி பாருங்க. அதுல அந்த அண்ணா வந்து வெயிலன்னு சொல்லி நல்ல போயிருந்துட்டார். இந்தால வந்து அவர் வந்து அந்த சைட்ல வெட்டுப்படாத இடத்த வந்து புடுங்கி புடுங்கி நடுவில் வந்து போட்டோ நிற்கிறார். அது அப்படியே அதோட வெட்டுப்படமாகும். பாருங்க எப்படி வெட்டுப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அடுத்த வந்து நடுவாளை வந்து வெட்டி கொண்டு வர போயிடும். பாருங்க பாருங்க எப்படி வெட்டுப்படுதுன்னு சொல்லி. கடை கடந்து வெட்டுப்படுது. பட 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 படன்னு வேலை முடியுது. பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு வந்து நெல் கடை கடந்து வெட்டி முடிக்கணும். இதை வந்து தொடர்பு கொள்ளுங்க. எந்த ஒரு வேக்காட்டு வேலையும் இல்லை. ஆள் வந்து நல்ல நீட்டா வேலை செய்து ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற வந்து தொடர்பு பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க வந்து தென்மராட்சியில எங்க இருந்தாலும் வந்து வேற தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா இவற்றை மிஷினை பிடிச்சு நீங்க வந்து வெட்டி கொள்ளலாம். இப்போ வந்து வேற வேற யாக்களும் வந்து வயல்களுக்கு வந்து தங்கண்ட வயலில வந்து பாக்கினோம். இஞ்சால வந்து வேற யாட்டையும் வந்து வெட்டலாமோ. அதாவது வந்து இஞ்சால வெட்டிட்டு இருந்தானே இனி வந்து தங்கண்ட இருக்க பக்கத்து தர, அதாவது வந்து இந்த வயலுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் தரக்காரர் வந்து அவன் இந்த நெல்லுகள் விளைஞ்சிட்டு தானே. அப்போ ஒரே அடியா இந்த ஒரு மிஷின் இறங்கிச்சுன்னு சொன்னா, ஒரு வயலுக்கு இறங்கிச்சுன்னு சொன்னா அது பக்கத்து பக்கத்து தரக்காரர் வந்து தங்கண்ட வெட்டுவோம்னு சொல்லி எல்லாருமே வருவினோம். அப்ப அதில் வந்து ஒரு மிஷினுக்கு வந்து மட்டையிலுக்கு வந்து இறக்கினா அந்த மிஷினையே தொடர்ந்து பிடிச்சு ஒரு நாள் எவ்வளவு வயல் வெட்டிலுமோ அவ்வளோத்தையும் வந்து வெட்டி கொள்ளலாம். என்ன சொன்னா அவ்வளோத்துக்கு பெரிய வயல் பாருங்க. இது வந்து மட்டையில தோப்புடுங்க என்ற இடத்துல இருக்கிற வயல்கள் பாருங்க. இது ஃபுல்லா வந்து நெல்லு தான். ஒரு காலத்துல இது வந்து தோட்டமா இருந்து இப்போ வந்து நெல் தோட்டத்தரையிலே நெல் செய்யலாம் தானே. அதான் வந்து இவ்வளவு இதாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து நெல்லெல்லாம் வந்து பின்னுக்கு வெட்டு நடக்குது, அடி வெட்டெல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து நடந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம். மிஞ்சால அங்கே வந்து கையால் எல்லாம் வந்து நெல் வந்து வெட்டி இருக்கணுமா. இப்போ நாங்கள் வந்து அதுகளையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து கொட்டை மரத்தடியில் வந்து வெட்டி இருக்கணுமா. அதுலேருந்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இந்த நேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து சூடு வச்சிருக்கணும் பாருங்க. சுனாமியை கொண்டு கொடுக்குறதுக்கு வந்து சூடு வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து அந்த சூடு வைக்கிறேன்னு சொல்கிறது. அதாவது வந்து கையால் வெட்டி வெட்டி இப்படி வந்து கிடாக்கும். அப்புறம் வந்து சூடு வைக்கிறது, சூடு வச்சுற கும்பமாக்குறது. இப்போ இதுல இல்லாமல் இது வந்து மிஷினால் வெட்டினது. இதே மாதிரி தான் வந்து கிடக்கும். ஒரு சைட்டில் வந்து இப்படி வரம்பு சைட்டில் வந்து அடுக்கிட்டு கையால் வெட்டி வெட்டி அதை வந்து அதில் இருக்க கும்பம் மாதிரி அப்படியே அடுக்கி வைப்பினோம். அப்படி அடுக்கி வைக்க அதை வந்து கும்பமா அதை வந்து அடுக்கிற வந்து சொல்கிறது சூடு வைக்கிறேன்னு சொல்லி அந்த சூடு வச்சு இப்போ வந்து அரி வெட்டி சூடு வச்சிருக்கணும். இல்லை கையால் வெட்டி என்று சொன்னால் அங்கே வந்து மிஷின் பெறாத காரணத்தினால இடையில வந்து சூடு வச்சிருக்கணும். சில பேர் வந்து வைக்கல எல்லாம் வந்து வெட்டி இந்த வைக்கல் எல்லாம் வந்து நீ வந்து குவிச்சு விடுவோம். இதில் வந்து ஒரு இப்போ நெல் வெட்டுறால வந்து நெல் வந்து விலைக்கு போகும். அதே மாதிரி வைக்கல் வந்து ஒரு விலைக்கு போகும். அப்புறம் ஒரு 15-20 நாள் வந்து சில பேர் வந்து தரையை ஆற விடுவினோம். ஆற விட்டுட்டு அப்புறம் அதுக்கு சில பேர் வந்து பயிர் எழுப்பினோம். சில பேர் வந்து உளுந்து பயிரை கவுப்பியண்டு அதில் எறிஞ்சு விதப்பினோம். அப்படி எறிஞ்சு வச்சு அப்படி ஒரு தடவை ஒரு மாதிரி செய்வினோம்.
இப்போ வந்து கத்தரி வைக்கிற சீசன் இதுக்கு வந்து நீங்க வந்து கத்தரி வச்சா வந்து பிந்திரும். அதில் வந்து வேற பயிர்கள் வந்து வைப்பினோம். இதுக்கு இப்போ அதுக்கேற்ற காலநிலை கேட்ட அவைகளுக்கு தெரியும். இந்த டைம்ல இது வச்சா வந்து நல்லா ஓடுமன்றது அவைகளுக்கு தெரியும். அப்போ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைப்பினோம். இப்போ இஞ்சாலெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நாள் கிடக்கு விளையிறதுக்கு கிடக்காம். இதில் வந்து அதெல்லாம் பெட்டே இல்லையா. ஆனால் உள்ளுக்கு வந்து நடுவில் எல்லாம் வந்து பாறை விழுந்துடுச்சு. இப்போ வந்து நெல்லுக்கு வந்து ஒரு புது விதமான நோய் வேற வருதான். அந்த தென்னை ஓலையில் வர கருப்பு கருப்பாக வந்திருக்கு தானே ஓலை, அது அப்படி நோய் வந்து இங்க நெல்லுகளுக்கும் வருதா. நெல் வந்து வந்துதானாம் இதுகள் வந்து இப்படி இப்படி விழுந்து விழுந்து கிடக்குறதா. இப்படி விழுந்து கிடக்கிறதுக்கான காரணம் அதுதானாம். நெல்லுகளுக்கு வந்து தென்னை ஓலையில் இப்படி நோய் வந்துச்சு. அதாவது தென்னைக்கு வந்து நோய் வந்த அப்புறம் தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்தது. அது மாதிரி இந்த முறை வந்து வெள்ள அழிவால் தான் கிளிநொச்சியில் நெல் இல்லாமல் போனது. ஆனால் இஞ்சால் பக்கம் வந்து பரவாயில்லை, யாழ்ப்பாணத்தில் பரவாயில்லை. இந்த முறை வந்து நெல்லுகள் கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் வன்னியில் இப்போ இங்கே வந்து பரப்பு கணக்கில் தான் வந்து ஆக்கள் வந்து நெல் விதைக்கிறீர்கள். ஆனால் வந்து வன்னி வழியெல்லாம் ஏக்கர் கணக்கு 100 ஏக்கர் 150 ஏக்கர் 200 ஏக்கர்னு தான் விதைப்பின நெல்லுகள். அதில் வந்து அவைக்கு அழிவு ஏற்பட்டால் வந்து ஒரு பெரிய ஒரு நட்டத்தை வந்து ஏற்படுத்தும். பாருங்க, அதுல எல்லாம் வந்து நெல் எல்லாம் அடிச்சு வச்சுட்டு ஆக்கள் நிற்கணும் நிறைய பேர் முடிச்சல் வழியெல்லாம். பாருங்க, இந்த நீட்டுக்கு வந்து இப்போ வேறு வந்து 1 2 3 4 5 6 7 இப்போ 8வது வயல் வந்து வெட்டி கொண்டு நிற்கிறார். இப்போ 7 வயல் வந்து வெட்டிட்டார். வெட்டி அதில் மூட அடுக்கி கிடாக்கு. இப்போ வந்து 8வது வயல் வந்து வெட்டிட்டார். 8 வயல் வந்து வெட்டிட்டார். இப்போ 8 வயலுக்கும் பெக்கால் இப்போ இது வந்து எல்லாம் கிரியன் என்று தான் வெட்டினது. அதை விட அதை வாண்ட 3 வயல் கிரியன் என்ற இடையிடையே கிடக்கிறது கிரியன் என்ற வயல். அதை விட அந்த புள்ளறத்து கொண்டு வந்து வாண்ட 3 வயலாம். அதுக்கு பக்கத்தில் அங்கே இப்போ சதீசன் என்ற வெட்டுப்படுது வயல். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அஞ்சாலையெல்லாம் இனி வந்து அடுத்த வயல்காரன் வந்திருப்பினோம். இப்போ தங்கண்டேம் அப்படியே சைட்டால் வெட்டி விடுங்கன்னு சொல்லி வந்திருப்பினோம். சில பேர்ட்ட வந்து சுற்றி கொட்டை மரத்தடியெல்லாம் வந்து வரணும் உள்ளுக்கு வாரன்னு சொன்னால். அப்படி அதால் வந்து தான் வந்து வெட்டி கொண்டு வரலாம். இப்போ நேரடியாக வந்து உள்ளுக்கு வந்து உள்ளட்டு வந்து வெட்ட இல்லாத ஏன்னு சொன்னால் இப்போ மற்றாக்கள் இதெல்லாம் வந்து முத்தே இல்லையா. இது கொஞ்சம் முத்த கிடாக்கு, பச்சையெல்லாம் கிடாக்கு. இது இன்னும் கொஞ்சம் விளைய கிடாக்கு. வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நாள் போனால் இது வந்து வெட்டலாம். இது வந்து வெட்டலாம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.